நம்ம ஊரோட வளர்ச்சி யாரு கையில இருக்குன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏதோ பெரிய அதிகாரிங்க கையிலயா? இல்லவே இல்ல. நம்ம கையில தான் இருக்கு. இது உங்க ஊர், உங்க உரிமை பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த பெரிய மாற்றத்துக்கான பயணத்துல நமக்கு வழிகாட்ட ஒரு சூப்பரான அமைப்பு இருக்கு. அவங்க பேர் தான் தன்னாட்சி. இவங்க எதுக்கு இருக்காங்கன்னா, உள்ளாட்சி நிர்வாகத்துல, அதாவது நம்ம ஊர் நிர்வாகத்துல மக்கள் எல்லாரும் பங்கெடுக்கணும்னு உழைக்கிறாங்க. இந்த லோகோவை பாருங்களேன். மக்கள் எப்படி ஒன்னா கைகோர்த்து நிக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்ம ஊருக்காக ஒன்னா நிக்கணும்னு அழகா சொல்லுதில்ல. சரி, இந்த கேள்விய கொஞ்சம் மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல ரோடு போடுறதா இருக்கட்டும், தண்ணி வசதியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது திட்டங்களா இருக்கட்டும், இதையெல்லாம் பத்தி வேற யாரோ நமக்காக முடிவெடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நம்ம சொல்றது யாரு காதுலயும் விழலையா? அப்படி உங்களுக்கு ஒருவேளை தோணுச்சுன்னா கவலைப்படாதீங்க. இந்த நிலைமைய மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமாங்க, நம்ம ஊரை பத்தின முடிவுகளை நாம தான் எடுக்கணும். இனிமேலும் சும்மா வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு களத்துல இறங்கி வேலை செய்யறது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. நம்ம தெருவு எப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைங்க படிப்பு எப்படி இருக்கணும், நம்ம ஊருக்கு உடனடியா என்ன தேவை, இதெல்லாம் நம்மளை விட வேற யாருக்கு நல்லா தெரியும் சொல்லுங்க. அப்போ அந்த முடிவெடுக்கிற பொறுப்பையும் நாம தான் கையில எடுக்கணும் இல்லையா? பாருங்க, இந்த மாற்றத்தை கொண்டு வர இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். 2, தயங்காம கேள்வி கேட்கணும். 3, ரொம்ப முக்கியமா நம்ம ஊர் முடிவுகள்ல நாமளும் ஒருத்தரா பங்கெடுக்கணும். இதுதான் உண்மையான மக்களாட்சி. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் இருக்கு பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம சிந்தனையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். சொல்லப்போனா இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்து. இத நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. அரசாங்கம் தர வீடு கட்டுற திட்டமோ, 100 நாள் வேலையோ, இல்ல வேற எதுவா வேணா இருக்கட்டும், அது அவங்க நமக்கு ஏதோ தய பண்ணி செய்யற உதவி கிடையாது. அது நம்மளோட வரி பணத்திலிருந்து நமக்கே திரும்ப கிடைக்கிற நம்மளோட அடிப்படை உரிமை. இந்த 2 வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் பாருங்களேன். உதவின்னு நாம நினைச்சா என்ன ஆகும்? நாம சும்மா கைய கட்டிட்டு யாராவது நமக்கு கொடுப்பாங்களான்னு காத்துட்டு இருப்போம். ஆனா அதுவே உரிமைன்னு நினைச்சு பாருங்க. நாமளே தைரியமா முன்னாடி போய் இது எங்களுக்கு சேர வேண்டியதுன்னு கேட்டு வாங்குவோம். அந்த வேலையிலும் நம்ம பங்களிப்பு கொடுப்போம். இந்த சின்ன மனநிலை மாற்றம்தான் ஒரு பெரிய புரட்சிக்கே ஆரம்ப புள்ளி. இந்த வரிய நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. அரசு திட்டங்கள் உதவி அல்ல, அவை உங்கள் உரிமை. அடுத்த தடவை அரசாங்க திட்டம் பத்தி யாரு பேசினாலும் அது எங்க உரிமைன்னு நம்ம கம்பீரமா சொல்லணும். சரி, திட்டங்கள்லாம் நம்ம உரிமைன்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த உரிமைகளை எப்படி போய் கேக்குறது? அதுக்கு நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவை. அதுதான் தகவல். சரியான தகவல் நம்ம கையில இருந்தா மட்டும்தானே நாம தைரியமா உள்ள போய் கேள்வி கேட்க முடியும், நம்ம பங்களிப்பையும் சரியா செய்ய முடியும். சரி, இந்த தகவல் எல்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இதோ அதுக்கான பதில் உங்க முன்னாடி. நம்ம உள்ளாட்சி, நம்ம பஞ்சாயத்து பத்தின எல்லா விதமான தகவல்களையும் ஒரே இடத்துல தர்ற ஒரு இடம்தான் இந்த மக்கள் தகவல் மையம். இது நமக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மையம் மூலமா நாம என்னென்ன தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், அதை வச்சு எப்படி நம்ம ஊர் விஷயங்கள்ல சுறுசுறுப்பா பங்கெடுக்கலான்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊருக்கு வீடு கட்டுற திட்டத்துக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு? நம்ம ஏரியாவுக்கு குடிநீர் திட்டம் என்ன நிலைமையில இருக்கு? பஞ்சாயத்துக்கு வந்த பணம் உண்மையிலே சரியாத்தான் செலவு செய்யப்பட்டிருக்கா? 100 நாள் வேலை திட்டத்தோட முழு விவரங்கள் என்ன? முக்கியமா கிராம சபை எப்ப நடக்குது, அதுல எப்படி கலந்துக்கிறது? இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இங்க பதில் கிடைக்கும். இந்த தகவல்கள்லாம் உங்க கைக்கு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க சும்மா வேடிக்கை பார்க்கற ஆள் கிடையாது. நீங்க தான் மாற்றத்தை உண்டாக்க போறீங்க. பஞ்சாயத்து நிர்வாகத்தோட ஒவ்வொரு செயல்பாட்லயும் நீங்க நேரடியா தலையிட்டு கேள்வி கேட்க முடியும். இப்படி விவரம் தெரிஞ்ச மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா என்ன அற்புதம் நடக்கும் தெரியுமா? ஒரு முன்மாதிரி கிராமமே உருவாகும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஃபார்முலா பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல். முதல்ல பாருங்க, சரியான தகவலோட மக்கள் பங்கெடுக்கும்போது அவங்க பொறுப்பான குடிமக்களா மாறுறாங்க. அடுத்து அப்படி விழிப்புணர்வோடு இருக்கிற பொறுப்பான மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா நம்ம ஊர் மத்த எல்லா ஊர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான முன்மாதிரி கிராமமா மாறும். அவ்வளவுதான் விஷயம். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நாம எங்கேயோ போக தேவையில்லைங்க. அந்த மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நீங்க கேக்குற ஒரு சின்ன கேள்வியில இருந்து தான் அது ஆரம்பிக்குது. உங்க ஊரோட வளர்ச்சிக்கான முதல் அடிய நீங்க தான் எடுத்து வைக்கணும். இந்த விளக்கம் நிச்சயமா உங்களை யோசிக்க வச்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
நம்ம ஊரை ஒரு முன்மாதிரி ஊரா மாத்துறதுக்கு நீங்க தயாரா? அந்த பொறுப்பை கையில எடுக்க இதுதான் சரியான நேரம். அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு இதோ வழி. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சந்தேகங்களை கேளுங்க, உங்க கேள்விகளை கேளுங்க, உங்க உரிமைகளை தெரிஞ்சுக்கோங்க. இனி உங்க ஊரோட தலைவிதியை நீங்க தான் தீர்மானிக்கணும். இப்பவே தொடங்குங்க.